Hello students, welcome to my channel Safa Max 9th standard தங்கங்களா செல்லங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சமூக அறிவியல் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே சயின்ஸ் மேக்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேப்புக்கு வந்துட்டு சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் வரைபட குறிப்புகள் வந்துட்டு நான் தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. 14ல இருக்கிற எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட், அடுத்து ரெண்டாவது, மூணாவது, நாலாவது இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் क्वेश्चन. விரிவான விடையளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் क्वेश्चन வந்துட்டு நிறைய क्वेश्चन பேப்பரில் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ரெண்டாவது லெசன் பாருங்கள், பண்டைய நாகரிகங்கள். பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடை தருக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும் விவரி. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிச்சுக்கோங்க. விரிவான விடையளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவதும் மூணாவதும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்த லெசன் 3 தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க. சுருக்கம் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன் வேர்டு எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எதை வேணால் கேட்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 54ல் சுருக்கமான விடை தருக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2, 3 இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட். சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து லெசன் 4 அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடை தருக. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் ஹீனயானம் மற்றும் மகாயானம் பற்றி குறிப்பு வரைக. அடுத்து ரெண்டாவது கொஷின். அடுத்து மூணாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் அஜாதசத்ருவை பற்றி கூறுக இந்த கொஷின். அடுத்து நாலாவது கொஷின், அஞ்சாவது கொஷின். இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? விரிவான விடையளிக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த லெசன் 5 செவ்வியல் உலகம். அடுத்து பேஜ் நம்பர் 80 எடுத்துக்கோங்க. பாடத்தில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 5 இம்பார்ட்டன்ட். புனித சோஃபியா ஆலயம் பற்றி எழுதுக. விரிவான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வியல் காலத்தில் இந்தியாவின் நிலை குறித்து எழுதுக. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது லெசன் இடைக்காலம். பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா சீன பெருஞ்சுவர் ஃபர்ஸ்ட் கொஷின். மூணாவது கொஷின் இடைக்காலத்தில் நிலப்பிரப்புத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது இந்த கொஷின். அடுத்து விரிவான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து 7வது லெசன் எடுத்துக்கோங்க. இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. கீழ்காணும் வினாவிற்கு சுருக்கமான விடையளிக்கவும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா மாலிகாபூரின் இராணுவ படையெடுப்புகளை பற்றி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின், ரெண்டாவது கொஷின், நாலாவது கொஷின், அடுத்து 5வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையளிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரிப்பீட்டட் கொஷின், மூணாவதும் இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் 8 நவீன யுகத்தின் தொடக்கம். இதில் பேஜ் நம்பர் 119 எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட். மறுமலர்ச்சியின் விளைவுகள் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக. அடுத்து 4வது கொஷின் பார்த்தீங்கன்னா மத எதிர் சீர்திருத்தம் பற்றி ஒரு குறிப்பு வரைக. அது 2, 3, 4 இதில் இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதில் ரெண்டாவது கொஷின் வந்துட்டு ரிப்பீட்டட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாடம் 9 புரட்சிகளின் காலம்.
பேஜ் நம்பர் 138 எடுத்துக்கோங்க. கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஷின் குவேக்கர் பற்றி நீவிர் அறிவதென்ன. அடுத்த 2வது கொஷின் பாஸ்டன் தேநீர் விருந்தின முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். 5வது அடுத்து 7, 8 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்த லெசன் 10 தொழிற்புரட்சி. பேஜ் நம்பர் 151 எடுத்துக்கோங்க. இதில் எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட். இதில் 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. கீழ்காணும் கேள்விகளுக்கு சுருக்கமான பதிலுக்கும். இது வந்துட்டு நான் 3rd மிட்டமுக்கும் சொல்லியிருக்கேன். ஹாஃப் இயர்லிக்கு கிடையாது, 3rd மிட்டம் போர்ஷன். இது ஃபுல்லாகவே இது எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. எல்லாமே இது இம்பார்ட்டன்ட். எந்த கொஷின் வேணால் கேட்கலாம். சரிங்களா? விரிவான விடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 151. அடுத்து லெசன் 11 ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் காலனி ஆதிக்கம். பேஜ் நம்பர் 165 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலனி ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் இரண்டையும் வேறுபடுத்தி காட்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது கொஷின் கர்னல் பென்குயிக். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். தாயக்கட்டங்கள் ஹோம் சார்ஜஸ் பற்றி விளக்கவும், இதுவும் இம்பார்ட்டன்ட். 5வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2மே இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்து புவியியல் லெசன் 1 நிலக்கோளம் 1 புவி அகச்செயல்பாடுகள். இதில் பேஜ் நம்பர் 179 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்டு, அடுத்து 3rd புவித்தட்டுகள் வரையறு. இந்த வரையறு கொஷினை விட்டுறக்கூடாது. ஆழி பேரலைகள் என்றால் என்ன, அது இம்பார்ட்டன்ட். 5வது எரிமலை என்றால் என்ன, அவற்றின் கூறுகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 புவி அதிர்ச்சி என்றால் என்ன, அவை எவ்வாறு உருவாகின்றன. அடுத்து 8 பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி குறிப்பி வரைக. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுத்துக வந்துட்டு படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துக வந்துட்டு கண்டிப்பாக கருவம் மற்றும் மேலோடு, இது வந்து எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? காரணம் கண்டறிக, இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து விரிவான விடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புவி அமைப்பை விவரி. இந்த ஃபஸ்ட் கொஷின். அடுத்து 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை. அடுத்த லெசன் 2 நிலக்கோளம் புவிப்புற செயல்பாடுகள். இதில் பேஜ் நம்பர் 191 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். 3rd, 4th, 6th இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் 4 சுண்ணாம்பு பாறை பிரதேசங்களை பட்டியலிடுக. அடுத்து 7வது கொஷின் இம்பார்ட்டன்ட். தொங்கும் பள்ளத்தாக்கு என்றால் என்ன. அடுத்து 8வது வந்துட்டு வரையறு. இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஷின். மொரைன், ட்ராம்லின், எஸ்கர். அடுத்து வந்து காரணம் கூறுக ஃபுல்லாக 2மே படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வேறுபடுத்துகவும் படிச்சுக்கோங்க. ஏன்னா வேறுபடுத்துக காரணம் கூறுக இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ படிச்சுக்கோங்க. விரிவான விடையில் பேஜ் நம்பர் 192 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3, 4 இதில் ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின். உயர் சிந்தனை வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா 1வதும் 3வதும் இம்பார்ட்டன்ட். அடுத்து வளிமண்டலம் லெசன் 3 பேஜ் நம்பர் 204 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்டு, 3rd இது 3 இம்பார்ட்டன்ட். அடுத்து 6வது சிறு குறிப்பு வரைக. அடுத்து 7வது கொஷின் மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டட், பார்த்துக்கோங்க. 9வது சிறு குறிப்பு வரைக. சாரல், மழை, பனி, ஆலங்கட்டி, வெப்பம். அதில் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. காரணம் கூறுக வந்துட்டு 1, 3, 4 படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துக எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. விரிவான விடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3, 5 வளிமண்டலத்தின் அமைப்பு பற்றி ஒரு பத்தியில் எழுதுக. மேகங்களின் வகைகளை விவரி. பொழிவின் வகைகளை விவரி. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 4வது லெசன் நீர்க்கோளம். பேஜ் நம்பர் 215 சுருக்கமான விடையளி. பேஜ் நம்பர் 215 நீர்க்கோளம் பொருள் கூறுக. ஃபஸ்ட் கொஷின், 2வது கொஷின், 3வது கொஷின் கடலடி நிலத்தோற்றங்கள் யாவை. அதுக்கப்புறம் 5வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து காரணம் அறிக படிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டும் 2ம் வேறுபடுத்துக படிச்சுக்கோங்க. விரிவான விடையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2மே படிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து லெசன் 5 உயிர்க்கோளம்.
பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடியலில் வந்து பார்த்திங்கன்னா உயிர்கோளம் என்றால் என்ன, 3வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உயிரின பன்மை என்றால் என்ன, 4வது கொஷின் வந்துட்டு உயிரின பன்மை இழப்பு என்பதன் பொருள் கூறுக. அடுத்து காரணம் கூறுகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து வேறுபடுத்துக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. விரிவான வெளியில் வந்து 1, 2 இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க சரிங்களா. சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை விவரி, சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை எழுதுக. அடுத்து லெசன் 6 மனிதனும் சுற்றுச்சூழலும். பேஜ் நம்பர் 235 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடியலில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அடர்த்தி என்றால் என்ன, அடுத்து கொள்ளை நோய் என்றால் என்ன, வரையறு கொஷினை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து காரணம் கூறுக படிச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு அமில மலைச்சூழல் சுற்றுச்சூழலை அழிக்கிறது. இதில் ஓரளவு எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்துட்டு காரணம் கூறுக எதை வேணால் கேட்பாங்க. வேறுபடுத்துக படிச்சுக்கோங்க. விரிவான விடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து லெசன் 7 நில வரைபட திறன்கள். சுருக்கமான விடையலில் பார்த்திங்கன்னா நில வரைபடம் என்றால் என்ன, அடுத்து 2வது கொஷின் நில வரைபடத்தின் கூறுகள் யாவை, அடுத்து 4வது கொஷின் நில அளவை செய்ய பயன்படும் கருவிகளை கூறுக, 5வது கொஷின் 6வது கொஷின் இம்பார்ட்டன்ட். தொலை நுண்ணுணர்வு வரையறு, தொலை நுண்ணுணர்வின் கூறுகள் யாவை. அடுத்து காரணம் கூறுக வந்துட்டு 2 கொஷின் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 வேறுபடுத்துக 2மே படிச்சுக்கோங்க. விரிவான விடையலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2மே இம்பார்ட்டன்ட். அதில் 2வது கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் 8 பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். லெசன் 8 பேஜ் நம்பர் 251 எடுத்துக்கோங்க. அதில் சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், அடுத்து 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட், 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4 இம்பார்ட்டன்ட். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின், 2வதுமே வெரி இம்பார்ட்டன்ட். தீ விபத்துடன் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பு வரைக. இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்து குடிமையியல் லெசன் 1 அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. பேஜ் நம்பர் 260 எடுத்துக்கோங்க. பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது 3மே படிச்சுக்கோங்க. பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை, இந்தியாவில் மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட தேவையான நிபந்தனைகளை விளக்கு, 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து லெசன் 2 தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். பேஜ் நம்பர் 268 எடுத்துக்கோங்க. பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையலில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 இது 4மே இம்பார்ட்டன்ட். பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 இம்பார்ட்டன்ட். அடுத்து மனித உரிமைகள் லெசன் 3 பேஜ் நம்பர் 281 வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான விடையலில் வந்து மனித உரிமை என்றால் என்ன ஃபஸ்ட் கொஷின், 2வது கொஷின் அடிப்படை உரிமைகள் யாவை, குழந்தைகளுக்கான உரிமைகளாக ஐநா சபை அறிவித்துள்ளவைகள் யாவை, 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து போக்சோ வரையறு, கண்டிப்பாக இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. இது இல்லாத கொஷின் பேப்பர் இருக்காது மேக்ஸிமம். அடுத்து 10வது கொஷின் வேறுபடுத்துக மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா 1, 3, 4 இது 3 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து லெசன் 4 அரசாங்கங்களின் வகைகள். அடுத்து பேஜ் நம்பர் 287 எடுத்துக்கோங்க. வேறுபடுத்துக படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையலி வந்து படிச்சுக்கோங்க. அதாவது ஒற்றையாட்சி முறை இது ஒரு கொஷின் இருக்குது, இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் அரசமைப்பின் வகைகளை பட்டியலிடுக, கூட்டாட்சி முறையின் நிறைகள் யாவை. அடுத்து விரிவான விடையலி வந்து பார்த்திங்கன்னா இதில் 2வது கொஷின் ரிப்பீட்டட் கொஷின், ஃபஸ்ட் கொஷின் ஒரு சில கொஷின் பேப்பரில் இருக்குது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் லெசன் 5 சுருக்கமான விடையல் பேஜ் நம்பர் 295. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3, 5 இது 3 இம்பார்ட்டன்ட். ஒரு பத்தியில் விடையலில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து சாலை பாதுகாப்பு சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா 299 பேஜ் நம்பர் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவதன் நன்மைகள் யாவை, இது வெரி இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. சாலை விபத்துகளுக்கான காரணிகளை குறிப்பிடுக, இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் மேக்ஸிமம் இது எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு எந்த கொஷின் வேணால் கேட்கலாம். ஸோ வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி எழுதுக, அது இம்பார்ட்டன்ட்.
அடுத்து பொருளியல் லெசன் 1 மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. அடுத்து பேஜ் நம்பர் 309 எடுத்துக்கோங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையடின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள். அடுத்து 2வது கொஸ்டின் பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன. அடுத்து 4வது கொஸ்டின் எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன். அடுத்து 5வது 6வது இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 4 இது 3 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஏன்னா இதில் வேறுபடுத்துகன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள். ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது 3வது கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு 2வது லெசன். பேஜ் நம்பர் 315 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2மே இம்பார்ட்டன்ட், அதில் 2வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3வதும் படிச்சுக்கோங்க. பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை. அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா 2வதும் 4வதும் இம்பார்ட்டன்ட். இதில் 4வது கொஸ்டின் பொதுத்துறையும் தனியார் துறையும் வேறுபடுத்த கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த வேறுபடுத்துக காரணம் கூறுகலாம் எதையும் விட்டுற வேண்டாம். பணம் மற்றும் கடன் 3வது லெசன். அதில் 324 பேஜ் நம்பர் 324 எடுத்துக்கோங்க. குறுகிய வினாக்களுக்கு விடையளி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 4 5 7. 1 பணம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது. பண்டைய கால பணம் என்பது யாது. நறுமணப்பாதை என்றால் என்ன. ஏன் அவர் அழைக்கப்படுகிறது. இயற்கை பணம் என்றால் என்ன. அந்நிய செலவாணி என்றால் என்ன. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2ம் படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழகத்தில் வேளாண்மை 330 பேஜ் நம்பர் 330. குறுகிய வினாக்களுக்கு விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 5 இம்பார்ட்டன்ட். விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 இம்பார்ட்டன்ட். அடுத்து லெசன் 5 இடம்பெயர்தல். அடுத்து சுருக்கமான விடையளி 335 பேஜ் நம்பர் 335 எடுத்துக்கோங்க. இடம்பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுக. ஃபஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்வு கொள்கை நோக்கங்கள் யாவை, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து 2 3 4 இதில் வந்துட்டு 4வது வந்துட்டு ரிப்பீட்டட். இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் கல்வி தகுதியை ஆய்வு செய்க, படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்துட்டு உங்களுக்கு மேப் வந்துட்டு கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.